ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. இப்போதைக்கு என்னடான்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டு நமக்கு கொட்டி கிடக்கிறதுனால போட கொஞ்சம் 5 நாள் ஆயிடுச்சு வீடியோ. நான் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போதைக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இறங்கிடலாமா. இப்போதைக்கு நம்ம முதல்ல ஒரு டெஸ்டிங் பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போயாகணும். அந்த இடத்துக்கு வாங்க முதல்ல போகலாம். இப்போதைக்கு இது என்ன பைக்குன்னு எனக்கு தெரியல, Yamaha FZ10. இப்போதைக்கு சும்மா அதை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படியே 200 தாண்டி போயிடுச்சு. 240. ஓகே, இப்போதைக்கு இவனுங்களை தாண்டி இந்த வண்டி அடைச்ச என்னையே அது நார்மல் கம்பத்துக்கு விழுந்துருச்சு இப்படி. சரி, ஓகே விடுங்க. இவன் நம்ம வேறு பைக் ஏதாச்சும் எடுத்து பார்ப்போம். பைக்கு இப்பெல்லாம் ஸ்கார்பியோ வந்துடுச்சு. ஏதோ ஒன்று எடுப்போம் விடுங்க, சேஃபாக இருந்தால் சரி. ஓகே, போய் குடுன்னு போயிடலாம். இருங்க, கிட்டத்தில் தான் அந்த இடம். ஆனால் என்ன அந்த இடத்துக்கு போக கொஞ்சம் நிமிஷம் ஆகுது. இதோ இங்கே தான் எங்கேயோ அந்த இடம் இருந்துச்சு. ஏதோ இங்கே தான் இருக்குது பாருங்க. என்னடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஏதோ புது இடம் மாதிரி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா யூடியூபர்ஸ் ட்ரை பண்ண சேலஞ்சு தான் நம்மளும் ட்ரை பண்ணி வரும். ஆனால் என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச். இப்போதைக்கு நம்ம சேலஞ்சுக்கு ஏற்ற மாதிரி முதல் டெஸ்டிங்காக நம்ம ஸ்கார்பியோவே பலியாக வச்சிடலாம். ஓகே, இப்போதைக்கு வாங்க ட்ரெயினை போய் இன்ஜின் ஆன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண வர வைப்போமா. இப்போதைக்கு அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம டேங்காக போட்டுடலாம். இந்த இதெல்லாம் நிறையா பேர் செஞ்சிட்டாங்களேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா பேர் செஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன, நான் இந்த வண்டிங்களோட சேர்த்து இன்னொன்னையும் வைக்க போகிறேன். பிளேன் தானே, லாரி தானேன்னு நீங்கள் எல்லா வண்டி பேரும் சொல்லுவீங்க. ஆனால் அதை விட ஒரு பயங்கரமான பொருள், யாருமே யோசிக்க முடியாதது. இப்போதைக்கு இந்த டேங்க்கில் வச்சுருவோம். ஓகே, ஒரு 2 டேங்க் வச்சாச்சு. அந்த ட்ரெயின் வேறு சடுகுடு வண்டியாட்டம் வருது. கான் என்ன அது, ட்ரெயின் அங்கேயே வந்து நின்றுச்சு. கான் ஃப்ரண்ட்டு வா. ரொம்ப ஷையானது போல், வரவே ரொம்ப நேரம் ஆகுது. கமான் வந்துரு. கான் வந்துரு. சரி, ஓகே, இன்ஜின் ஆன் பண்ணி பார்ப்போமா. நம்மளதான் ஓட்டி பார்க்கணும் போலையே. கமான், என்ன இது எவ்வளோ நேரம் ஃபார்வேர்டுன்னு கொடுத்தாலும் ஃபார்வேர்டு ஆக மாட்டேங்குதே. ஓகே, இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக போகுது. அடைச்ச நம்ம இவ்வளோ நேரமாக நிப்பாட்டி வச்சுருந்த இடமே வேறையா. நான் ரொம்ப பயங்கரமான இதை எதிர்பார்த்தேன். நம்ம இப்போதைக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு இதை ஸ்பான் பண்ணி பார்ப்போம். இருங்க. சரி, ஓகே கைஸ், இப்போதைக்கு வாங்க நம்ம என்னடா புதுசாக ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பில்டிங் ஆட் பண்ணி வச்சுருக்கீன்னு கேட்டிங்கன்னா அதான் புதுசு. இப்போதைக்கு வாங்க இந்த ட்ரெயினை நிப்பாட்ட முடியுமா. ஏன்னா நம்ம ஏற்கனவே பல யூடியூபர்ஸ் டேங்க்கு, ஜெட்டு, காரு, லாரி இன்னும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறையா வண்டி வச்சு நிரப்பி வச்சுருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போதைக்கு வாங்க நம்ம இந்த காட்சியை கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். ஓகே, 555 அடித்த பிளேனா, 999 ஏதோ ஒரு பைக் வரும்னு நினைக்கிறேன். Yamaha VMAX. அப்போ என்ன டேங்க்கில் தூக்கி போட்டு போகுது. என்னோடய பில்டிங்கில் கொஞ்சமாக தடுக்குதா. என்னோட என் பில்டிங்கில் பொருட்படுத்தாமல் போகுது. அப்படின்னா இதை மொத்தத்தில் பில்டிங் வச்சாலும் தாண்டி தான் போகுதா. சே, நம்ம இந்த பில்டிங் வச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கணும். இப்போ வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று. சரி, ஓகே விடுங்க. வீடியோ சும்மா லென்த் ஆக்கலாமே தான் பண்ணேன். இப்போதைக்கு வாங்க அப்டேட்குள்ளே இறங்கிடலாம். முதல் அப்டேட்டாக வந்து என்னடான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மாஸ்க் ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்படுறதா சொன்னோம்ல, அதில் இப்போதைக்கு 2 மாஸ்க் ரிலீஸ் பண்ணியிருக்கான். 2மே நம்ம அனிமல்ஸாக வச்சுருக்க வண்டிங்க தான். ஒன்று ட்ராகன், இன்னொன்று நாய். இப்போ நான் அந்த ட்ராகன் பிக்சர் முதல்ல போகிற பாருங்களேன். ட்ராகன் மாஸ்க்கு போட்ட மாதிரியும் 2வது பிக்சரில் டாக் பிக்சர் போட்ட மாதிரி இருக்கா.
இப்போதைக்கு இந்த மாஸ்க்கு போடுறது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஆனால் இது மாஸ்க்கு மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச அனிமல் மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி நாங்கள் கொடுக்குற அனிமல் மாஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னானுங்க. இப்போதைக்கு இன்னும் சரியாக தெரில. ஆனால் ஏன் இந்த கார் இப்போ பறந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஏதோ ஒன்று. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் மேப்பு. இப்போ நான் பிக்சரை போடுறேன் பாருங்களேன். இப்போதைக்கு ஃபோன் மேப் மூலிமா மேப்பை பார்க்கலான்னு சொல்லியிருக்கானுங்க. அதையும் கன்ஃபர்மேஷனில் வச்சுருக்கானுங்க. கன்ஃபார்ம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நிறையா பிளேசஸ் போகணுன்னா எப்படி எங்கிட்டு போடுறது அப்படின்னு மனப்பாடம் பண்ணாமல் பாயிண்ட் வச்சுட்டோன்னா நம்ம அப்படியே சைடில் மேப்பை பார்த்துக்கிட்டே போகலாம்ல, அதுக்கு தான். சரி ஓகே இப்போதைக்கு வாங்க தேர்ட் அப்டேட்டை வைப்பா. தேர்ட் அப்டேட் வேறு எதுவும் இல்லை கைஸ். நமக்கு ஏற்கனவே ஒரு கார் கொண்டு வர போகிறானுங்கன்னு சொன்னோம்ல, அந்த காரோட பிக்சரே போடுற பாருங்களேன். இப்போதைக்கு அதை கேம்குள்ளே கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டானுங்க. கைஸ். இப்போதைக்கு நான் அந்த பிக்சரை போடுற பாருங்களேன், பச்சை கலரில் எப்படி அழகாக இருக்குன்னு. இப்போதைக்கு நம்ம வீட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க கார் மாதிரி தான், ஆனால் என்ன கொஞ்சம் லேசாக டிஃப்ரெண்ட்டான கார் பேர் தெரில, சீட்டு கோடு தெரில. ஆனால் எந்த மாடல்ஸுன்னு வராதனால தான் இந்த அவெஞ்சர் ஸ்கூலில் மாடலையே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் மாடலிங் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதோட இன்னும் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? ஒரு நிமிஷம். இப்போதைக்கு நமக்கு அரிஷ்மா ரஃபிக் போட்டிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு என்னன்னு சரியாக போடல. ஆனால் அதுக்கு ஒரு ப்ளீஸ் கேட்டிருக்கீங்களே. ஆனால் ஏதோ ஒரு கேம் சொல்கிறீங்கன்னு தெரியுது. ஆனால் அந்த கேம் பேரை மட்டும் கொஞ்சம் கிளியராக இந்த இதில் கொஞ்சம் சொல்லுங்கள். அதோட ஒரு மித்து இருக்குது கைஸ். நம்ம வண்டியை கொஞ்சம் ரொம்ப நேரம் நிப்பாட்டி வச்சுருந்தா இந்த ஹெல்மெட் மாட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த ஹெல்மெட்டை கலட்டுவானா? இந்த கலட்ட மாட்டேங்கிறான். கழட்டிட்டான். இப்போதைக்கு இந்த ஹெல்மெட்லாம் எப்படி போகணும்லாம் தெரில. ஆனால் இந்த ஹெல்மெட் ஏதோ இன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொன்னானுங்க. அதான் சரி ஓகே அப்படி என்னடா இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு போட்டலாம் பார்த்தேன். அதோட அந்த ட்ரெயின் இதையும் நம்ம ஒன் ஆஃப் தி யூடியூப் கமெண்ட்டில் தான் போட்டிருந்தாங்க. அது என்னோடய ஃப்ரெண்டு தான், அதனால கமெண்ட் போடாமல் சொன்னாங்க. சரி ஓகே பில்டிங் வச்சு ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு. அதனால் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதை கொஞ்சம் கூட பார்க்காம டேங்கை கூட பார்த்துச்சு, ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம போச்சு. ஆனால் இந்த ஹெல்மெட்டை என்ன தான் சுட்டாலும் சரி ஓகே இல்லை கடைசியாக கிரனேடை போட்டு பார்ப்போம். கிரனேடோட ஸ்டிக்கி பாம் வெளியே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு ஏதோ பாத்வே பண்ணுற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக அது கிட்டத்தில் ஃபுல்லாக வச்சுருவானுங்க. இதுக்கு இன்றைக்கி ஹெல்மெட் ஒன்று வெடிக்கணும், இல்லாட்டி அது மாயமாக மறையணும். அது மாயமாக மறையிற வரைக்கும் விட மாட்டேன்டா. ஓகே வாங்க நம்ம கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸில் போய் நின்றுக்கலாம். ஓகே இப்போதைக்கு நம்ம பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஓ எல்லாம் செதறுதே. இங்கேருந்து ஹெல்மெட்டை காணோம். எங்கேயோ பறந்து போச்சா இல்லாட்டி ஒன்றா வெடிச்சிருச்சா? சரி பறந்து போன மாதிரி தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு, சரியாக தெரில. நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.